ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப் கிச்சன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலே ஒயிட் சாஸ் பாஸ்தா நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்டியாக க்ரீமியாக இருந்துச்சுங்க. எப்படி பண்ணலான்றதை இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாஸ்தா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம வீட்டிலே இருக்கிற பொருட்களை வச்சு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியும் கூட. நான் 200 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேங்க. அது மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்க்கணும். இப்போ பாஸ்தாவை சேர்த்துடலாம். பாஸ்தா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து விட்டுருங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பாஸ்தா வேக வைக்க டைமிங் ரொம்ப முக்கியங்க. 8 நிமிஷத்துக்கு மேலே பாஸ்தா வேக வைக்கக்கூடாது. கரெக்டாக டைமிங் பார்த்து ஆஃப் பண்ணிடுங்க. நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாஸ்தா வெந்துடுச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க தண்ணியை. இதை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு ஆன பின்னாடி 1 ஸ்பூன் ஆயில் மட்டும் மேலாப்படி சேர்த்து விடுங்க. சேர்த்துட்டு இது ஆறட்டும். பாஸ்தா நல்லா கலர்ஃபுல் ஆகிறதுக்கு நான் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து அதில் வெஜிடபிள்ஸை லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறேங்க. பேருக்கு தான் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு பூண்டு, வெங்காயம், கேரட்டு, கேப்சிகம், வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக மட்டும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணணும். அது எதுவுமே கலர்லாம் சேஞ்ச் ஆகவே கூடாதுங்க. சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு தெரியும். அதுக்காண்டி தான் சேர்க்குறது. லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நீங்கள் அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. 3 ஸ்பூன் பட்டர் சேர்க்கணுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பட்டர் நல்லா உருகியதும் மைதா சேர்த்துருங்க. மைதாவோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. மைதாவை சேர்த்துட்டு நல்லா அதில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிடுங்க. ரொம்ப அடுப்பு அனல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. மைதாவை நல்லா அந்த பட்டரில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் 400 ml பால் எடுத்து வச்சுருக்கேங்க. பால் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எல்லாமே நல்லா கரைஞ்சிடணுங்க. நல்ல திக்கான ஒரு பேஸ்ட் வர்ற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபுல் பாலே சேர்த்துறாதீங்க. பாதி பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாதி பாலை சேருங்க. இதுவுமே நம்ம கொதித்து நல்லா வற்ற விட போகிறோம். அதனால் நல்லா கொதித்து ஸ்மெல் வரட்டும். சிம்மிலே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. வேறு எங்கேயும் போயிடாதீங்க. ஓரளவுக்கு கெட்டியானதும் மறுபடியும் அந்த பாலை நம்ம எடுத்து வச்ச பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ண தான் நல்லா திக்னஸ் கிடைக்கும். தானே நல்லா கொதித்து வற்றட்டும் அப்படின்ட்டு இன்னொரு வேலையை பார்க்கலாம் போயிடாதீங்க. அதுக்கப்புறம் தீஞ்சு எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். பக்கத்தில் இருங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே அது கரைஞ்சி நல்லா திக்னஸ் ஆயிரும். பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். திக்னஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. அது மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகும். பாலும் மைதா நல்ல திக்னஸ் ஆயிடுச்சுங்க. சூப்பராக திக்னஸ் ஆயிடுச்சு. வீட்டிலே ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு அந்த பாஸ்தாவை சேர்த்துடலாங்க. பாருங்கள், சேர்த்தாச்சு. கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது. பாஸ்தா வேக வைக்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 நிமிஷத்துக்கு மேலே அதை நீங்கள் வேக வைக்கவே கூடாது. அப்படி இருந்தால் தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பால், பட்டரு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சு அந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. ஒயிட் கலர் அப்படியே இருக்கணும். அப்போ தாங்க இதுக்கு பேர் பாஸ்தா. இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக தான் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். லைட்டாக பட்டர் சேர்த்துருக்கேங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நான் லைட்டாக மட்டும் காரம் சேர்த்துருக்கேங்க. சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேங்க. காரம் பத்தலைன்னா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பத்தலைன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். அவங்க கூட பேசியே டயர்ட் ஆகிட்டுங்க. நான் ஒரு காஃபி குடிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க.